இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பானான். அவன் எப்படி செழிக்க முடியும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு இருக்காது. ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படியாய் நாம் நடக்கிற பொழுதே, நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற பாதையிலே நாம் நடக்கும் பொழுதே நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு இருக்காது, செழிப்பான காரியங்கள் இருக்காது நம்முடைய வாழ்க்கையிலே. ஏனென்றால் நாகும் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்மை வறட்சியாக்குகிறதும் கர்த்தரே. நாகும் 1:4 சொல்லுகிறது, நம்மை வறட்சியாக்குகிறதும் கர்த்தரே என்று சொல்லி. எனவே தரித்திரத்தை கொடுக்கிறதும் அவர்தான், நம்மை வறட்சியாக்கி போடுகிறதும் அவர்தான். நாம் அவரை தேடுகிற பொழுது அவரை ஆசீர்வதிக்கிறவரும் அவர்தான். இன்றைக்கு தேவ ஜனமே, உலகத்தில் அநேகர் கோடீஸ்வரன்களாக செல்வவான்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லாத பொழுது அவர்கள் அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு பாதியிலே இறந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம், வியாதியிலே படுத்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லுகிறது. ஆசீர்வாதம், வாழ்க்கை, பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை நிறைவாய் நம்மை நடத்துவார். எப்பொழுது தெரியுமா? ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு, வாளன் சத்தத்தை கேட்டு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பையும் குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும் பொழுதுதான் வனாந்தரம் வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல் நிலமாய் மாறும். எனவே ஆண்டவருடைய சத்தத்திற்கு, அவர் கொடுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு, வேத வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். உங்கள் தரித்திரம் மாறும். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற தரித்திரம் கர்த்தரால் உண்டானது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுதே தரித்திரத்தை மாற்றுவார், வறட்சியை நீக்குவார், மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாய் மாற்றுகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். எனவே அவரை நோக்கி பாருங்கள், நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரமாக கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே, அந்த செழிப்பை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தையும் நீர் மாத்திரமே மாற்ற முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பும் போதுவே எங்களுக்கு செழிப்பு உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்கள் உழைப்பினால் அல்ல, உம்மாலே எல்லாம் கூடும் ராஜா. எங்களை வாழ வைக்கிற தேவம் நீர் என்று உம்மையே நாங்கள் நம்பி வருகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.